ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.1 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். லைக் எக்ஸாம்பிள் 5.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எக்சர்சைஸ் 5.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதுல வந்து 4 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். கலெக்டட் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு என்னன்னு கேட்டிருக்கான். கலெக்டட் இன்ஃபர்மேஷன் பேரு டேட்டான்னு சொல்லுவாங்க. டேட்டா. இதான் கலெக்டட் இன்ஃபர்மேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை. பார்க்கலன்னா நான் முன்னாடி காட்டிடுறேன் அதை. இதான் இங்கதான் பார்த்தோம் நினைக்கிறேன். கலெக்டட் இன்ஃபர்மேஷன் இஸ் கால் டேட்டா. இங்க பார்த்துருப்பாங்க. ரா டேட்டா எல்லாம் பார்த்துட்டு இதான் கலெக்டட் இன்ஃபர்மேஷன். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் எனிதிங்னா டேட்டா. ஸோ இப்போ கொஸ்டின் வந்துடுறேன். கொஸ்டின் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே. எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி டேட்டானா கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி டேட்டானா இது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். லிஸ்ட் டைரக்டா சோர்ஸ்ல இருந்து எடுத்தா அது பேர் பிரைமரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா ரிசீவ் டைரக்ட்லி ஃப்ரம் ஒரிஜினல் சோர்ஸ். ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்து நீங்க டைரக்டா டேட்டா எடுத்தீங்கன்னா அது பேர் தான் பிரைமரி டேட்டா. ஸோ இட் இஸ் மச் மோர் ரிலையபிள் தேன் செகண்டரி டேட்டா. இதெல்லாம் நம்ம பழைய கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். திருப்பி ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ பிரைமரி டேட்டானா ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து டேரெக்டாக கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் பிரைமரி டேட்டானா லிஸ்ட் ஆஃப் அப்சென்டீஸ் இன் கிளாஸ். லிஸ்ட் ஆஃப் அப்சென்டீஸ் இன் கிளாஸ். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பிரைமரி டேட்டா. நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் தான் இல்லை கேட்டிருக்கான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். லிஸ்ட் ஆஃப் அப்சென்டீஸ் இன் கிளாஸ். ஓகே. தேர்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா என்ன? இன்னொரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது அழிச்சிட்டேன். லிஸ்ட் இன்னொரு செகண்ட் சோர்ஸ்ல இருந்து வரது தான். செகண்ட் சோர்ஸ் டேட்டா ரிசீவ்டு ஃப்ரம் செகண்ட் சோர்ஸ் அனதர். ஓகே, வேற கலர். டேட்டா ரிசீவ்டு ஃப்ரம் செகண்ட் அண்ட் பர்சன்ஸ் ஃப்ரம் அனதர் பர்சன். நாட் ஃப்ரம் ஒரிஜினல் சோர்ஸ். அவ்வளவுதான். ஒரிஜினல் சோர்ஸ்ல இல்லாம வேற யார்கிட்ட இருந்தா நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணீங்கன்னா அது பேர் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் அனதர் பர்சன் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுதான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி டேட்டானா என்ன வரும்னா தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னதுன்னா கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் அ வெப்சைட்னு கூட சொல்லலாம். கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் கலெக்டட் ஃப்ரம் அ வெப்சைட். கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் வெப்சைட். ஸோ இதான் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி டேட்டா. லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டேலி மார்க்ஸ் ஃபார் நம்பர் 8 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டு டேலி மார்க்ஸ் ஃபார் 5. ஜென்ரலாக டேலி மார்க்ஸ்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டிக் இது ரெப்ரசன்ட்ஸ் 1. இந்த மாதிரி இருந்தால் 2ன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தால் 3ன்னு அர்த்தம். 3 குச்சி இருந்தால் 3ன்னு அர்த்தம். அதே மாதிரி 4 குச்சி இருந்துச்சுன்னா 4ன்னு அர்த்தம். அதே மாதிரி 4 குச்சி இருந்தால் 4ன்னு அர்த்தம். இப்போ 5 குச்சி இருந்தால் எப்படி எழுதணும்னா 5. இந்த மாதிரி 5 குச்சி எழுதக்கூடாது. இது 5 கிடையாது. திஸ் இஸ் நாட் 5. இது ராங். ஓகேவா? 5 குச்சி இருந்தால் எப்படி வரும்னா 4 குச்சி தான் நீங்கள் வரையணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிடணும். ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா இதான் 5ன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக டேலி மார்க்ஸில் இது ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். நார்மலாக நீங்கள் எல்லாருமே வந்து 5 குச்சினா இப்படி போடணும். டேரெக்டாக 5 குச்சி வரைஞ்சா 5ன்னு சொல்லுவாங்க. இப்போ டேலி மார்க்ஸில் இது கிடையாது. ஸோ டேலி மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் 5. ஸோ பேசிக்காக திஸ் ரெப்ரசன்ஸ் 5. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் டேலி மார்க்ஸ்க்கு. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். மற்றபடி நார்மலாக நீங்கள் யோசிச்சு எனக்கு போட்டுடலாம். ஸோ 5னா இது. ஸோ பேசிக்காக 8க்குனா இன்னும் 3 குச்சி ஆட் பண்ணால் 8 வந்துடும். ஸோ இந்த 5 + 3 sticks gives you 8. ஸோ இந்த this represents 8. அவ்வளோதான். ஸோ இங்கே எழுதிடுறாங்க. ஸோ தேவையில்லாத அழிச்சிட்டு இங்கே எழுதிடுறேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ 8க்கு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா இதான் 1 2 3 4 இது 5 6 7 8. திஸ் ரெப்ரசன்ஸ் 8 இன் டேலி மார்க்ஸ். அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ எக்ஸசைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். Vijay threw a die 30 times and noted down the result each time as follows. Prepare a table on the numbers shown using tally marks. Okay. நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க எத்தனை காலம் இருக்கு? தேவை 6 காலம் இருக்கா? ஓ, இப்படி இருக்கா? ஓகே. இப்போ என்ன பண்றது? ஓகே, இப்போ நான் காலம் வரைஞ்சிட்டேங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நான் காலம் வரைஞ்சதுனால இப்போ என்ன பண்ண போறேன்? தேவையில்லாத அழிச்சிடறேன். இந்த தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் அழிச்சிடறேன். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் அழிச்சிடறேன். ஸோ தட் நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கலாம். கொஸ்டினை கொஞ்சம் முன்னாடி தள்ளினா ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைச்சிருது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண. ஓகே. என்ன கொடுத்துருக்கான செகண்ட் கொஸ்டின்ல விஜய் த்ரோ டை 30 times and noted down the result each time as follows. Prepare a table on the numbers shown using tally marks. ஓகே. இப்போ 3 காலம் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இல்லை 3 காலம் 6 ரோ. பேசிக்காக 1 2 3 4 5 6 ரோ. ஏன்னா 6 நம்பர் யூஸ் பண்ணுறதுனால 6 ரோ. 3 காலம் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டைஸ் நம்பர் ஒரு காலம். டைஸோட நம்பர்னா இதான் சிம்பிள்.
tally marks the second column, frequency தான் third column. ஸோ ஜென்ரலாக இப்படி தான் நீங்கள் பண்ணணும். frequency இதான் லாஸ்ட் காலம். ஸோ மொத்தம் 3 காலம் 6 ரோ. ஏன்னா 6 நம்பர் தான் இருக்கு. டைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் இருக்கு. என்னென்ன நம்பர் நான் சொல்லிடுறேன். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. 6 நம்பர் தான் டைஸ்ல இருக்கும். டைஸ்ல மொத்தம் 6 நம்பர் தான் இருக்கு. ஸோ 6 ரோஸ் தான், 3 காலம். எப்பவுமே 3 காலம், அது ஸ்டாண்டர்ட் தான். போன எக்ஸாம்பிள்ல கூட இது இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ், டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி 3 காலம் தான். ஆனா எத்தனையோ உங்களுக்கு 6 ரோஸ் வருது இங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அவங்க இவ்வளவுதான் டைப்ஸ் இருக்கிறது அப்படி கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா 3 காலம் இருக்கும். எத்தனை ரோஸ் வேணா எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம், அது சொல்லவே முடியாது. இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு 6 நம்பர் தான் இருக்கு. ஏன்னா டைஸ்ல 6 நம்பர் தான் இருக்கிறதுனால 6 ரோ தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பரும் எழுதிட்டு வரலாம். ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன், ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இல்ல இன்ஃபேக்ட் நான் கிரீன் எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 கொஞ்சம் கீழே வச்சுக்கேன், 4 5 6. ஓகே, 1 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுது? பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். 1 பார்த்தீங்கன்னா 1 இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, அவ்வளோதான். சுத்தம் 3 தடவை அப்பியர் ஆகுது. 1 பார்த்தீங்கன்னா 3 தடவை அப்பியர் ஆகுது. ஸோ ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். 1 வந்து 1 2 3. ஸோ ஃப்ரீக்வன்சியும் 3 தான். டேலி மார்க்ஸும் ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட எக்ஸாக்டா ஒன்று தான். ஸோ டேலி மார்க்ஸ் நம்ம சும்மா கவுண்டிங்காக டேலி மார்க்ஸ், இந்த கவுண்டரோட ஃபைனல் வந்து ஃப்ரீக்வன்சி எழுதிக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி தான் கவுண்டர்னு சொல்லுவாங்க. டேலி மார்க்ஸ் வந்து சும்மா கவுண்டிங் பண்றதுக்காக ஒரு டூல் ஆகலாம். ஜஸ்ட் டூல் ஃபார் கவுண்டிங். இது ஃபைனல் ரிசல்ட் தான். ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. 2 எத்தனை தடவை அப்பியர் ஆகுது? இப்போ அடுத்த நம்பர் பார்க்கலாம். 2 நம்பர் 2 எவ்வளோ தடவை டைஸ்ல அப்பியர் ஆகுது? 1 வேற எங்கேயாவது அப்பியர் ஆகுதா? இங்கே ஒரு தடவை, 2 அவ்வளோதான். ஸோ 2 தடவை தான் அப்பியர் ஆகுது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் அப்பியர் ஆகுது. ஸோ 1 2 டைம்ஸ் தான் அப்பியர் ஆகுது. 3 பார்க்கலாம். இப்போ 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அடிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கவுண்ட் பண்ண. 3 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுது? நம்பர் 3 1 2 அவ்வளோதான். 2 டைம்ஸ் தான் அப்பியர் ஆகுது. ஸோ 3யும் 2 டைம்ஸ் தான் அப்பியர் ஆகுது. 3 is appearing 2 times. So 2. 4 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுது? 4 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுது? 1 2 3 4 5 வேற எங்கே அப்பியர் ஆகுது? 6 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. ஸோ 4 வந்து 6 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. ஸோ நம்பர் 4 is appearing 6 times on the dice. 1 2 3 4 5 6. ஓகே, இதுதான் பேசிக் ஐடியா. 6. நம்பர் 5 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுது? அழிச்சிடறேன் எல்லாத்தையும். நம்பர் 5 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுது நம்ம செக் பண்ணணும். நம்பர் 5. ஸோ இங்கே ஒரு 2 3 4 4 தடவை அப்பியர் ஆச்சு. 5 6 7 8 9 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. ஸோ 9 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. ஸோ நம்பர் 5 is appearing 9 times in the dice. அந்த டைஸ். ஸோ 9 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்? இது 5ன்னு அர்த்தம். ப்ளஸ் 4 கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வந்துடும். 1 2 3 4. ஸோ இதான் 9. நம்பர் 6 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. டேபிளும் முடிஞ்சிடும். நம்ம கடைசியாக அந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த 30 டைம்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இது ஈக்குவல் டு 30னா நம்ம ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். அவ்வளோ. ஸோ அதை மட்டும் வெரிஃபை பண்ணிட்டா கொஸ்டின் வரும். நம்பர் 6 எவ்வளோ தடவை அப்பியர் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணணும். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தடவை, 2 தடவை, 3 4 5 6 7 8. வேற எங்கேயா 6 இருக்கா? இல்ல, அவ்வளோதான். ஸோ 7 டைம்ஸ் அப்பியர். இல்ல 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. ஸோ 6 is appearing 8 times on the dice. ஸோ 8 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்படிதான். 5 6 7 8. ஸோ இதான் 8. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 30. ஏன்னா டைஸ் வந்து 30 டைம்ஸ் ரோல் பண்ணுறதுனால 30 டைம்ஸ் இது 30ன்னு வரணும். ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 + 2 + 2 + 6 + 9 + 8 should give you 30. 3 + 2 + 2 + 6 + 9 + 8. ஓகே. 3 + 2 5 5 + 2 7 7 + 6 13. இது புரிஞ்சிருக்கும் நீங்க. 3 + 2 5 5 + 2 7 7 + 6 13. 13 + 9 வந்து 22. ஏன்னா 13 + 10னா 23. 13 + 9னா 22. 22 + 8னா 30. ஸோ ஆன்சர் 30 தான். ஸோ கரெக்டான ஆன்சர் தான் இது. ஸோ இதான் டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் டேபிள். இதான் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் டு செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் எக்ஸசைஸ் 5.1ல தான் வரும்.
ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.